என்ன மாதிரியே நீங்களும் காஃபி லவரா டெய்லி பேசிஸ்ல காஃபி எடுக்கும்போது நான் சொல்ல போற இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நியூ இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ காஃபில பாலிஃபினால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால அது உங்களோட குட் பிளட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காஃபி உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களோட குடலோட ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்சைமர் டிசீஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த காஃபி ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கு. பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கும் ஃபேட்டி லிவரோட சிம்டம் வராம பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம காஃபியை குடிக்கிற அந்த பேட்டர்ன். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை தான் பண்ணுவாங்க. இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற இந்த காஃபியை நம்ம எப்படி குடிக்கிறோம்? சுகர் அப்படிங்கிற ஒரு பொருளை போட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். இந்த சுகர் போட்டு நீங்க காஃபி குடிக்கிறதுனால நான் இப்ப சொல்ல எல்லா பெனிஃபிட்ஸும் அப்படியே ஆப்போசிட்டா தான் உங்களுக்கு நடக்கும். வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, பனக்கல்கண்டு, கருப்பட்டி, வெல்லம், தேன், எனி அதர் ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸ் ஆட் பண்ணி நீங்க குடிக்கும் போது உங்களோட பிளட் சுகர் லெவலையும் அது ஸ்பைக் பண்ணி விட்டுரும். அண்ட் உங்களோட பாடியோட இன்ஃப்ளமேஷனையும் அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நான் சுகரே இல்லாம என்னால காஃபியே குடிக்க முடியாது, அந்த இனிப்பு தன்மை எனக்கு கொஞ்சமாவது வேணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் மாங்க் ஃப்ரூட் ஆர் ஸ்டீவியா. இந்த பிராண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எரித்ரோட்டில் அடிக்டிவ் இல்லாத பிராண்டை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா which is very good.